நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து இளநீர் குடிக்கலாமா? சரிங்க. நான் இளநீர் ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். இளநீர்ல வந்து மோர் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது. ஓகே. எலக்ட்ரோலைட்ஸ் வந்து சொல்றது சோடியம், குளோரைட், பொட்டாசியம், மெக்னீசியம். இதுலயும் வந்து மெயினா வந்து பொட்டாசியம், மெக்னீசியம் வந்து ரொம்ப அதிகமா வந்து இளநீர்ல இருக்குது. ஓகேவா? இது வந்து இந்த இளநீர் வந்து ஆன்டி ஏஜிங் ஆட்டும் யூஸ் பண்ணலாம். நம்ம இளமையா இருக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். வாக்கிங் போறதுக்கு முன்னாடி அல்லது வாக்கிங் போன அப்புறம் எப்ப வேணா நீங்க உங்களுக்கு எப்ப தோணுதோ அந்த டைம் எடுத்துக்கலாம். இது வந்து இளநீர் வந்து கிட்னிக்கல்ல வந்து கூட்டுமா அதிகம் ஆக்குமா அப்படின்னு யாராவது கேட்குறாங்க. இல்லங்க. கிட்னிக்கல்ல வந்து இது ரொம்ப அதிகம் ஆக்காது. இது வந்து குறைக்க தான் செய்யும். கிட்னிக்கல் இருக்கிறவங்களுக்கு நம்ம இளநீர் குடிச்சா குறைய தான் செய்யும். மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். டயபெட்டிக் இருக்கிறவங்க வந்து இளநீர் குடிக்கலாமா? ஆமாங்க குடிக்கலாம். ஏன்னா, இந்த இளநீரோட கிளைசெமிக் லோட் 5 தான் இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து 10 அப் டூ 10 இருக்கிற கிளைசெமிக் லோட் இருக்கிற பொருட்கள வந்து நம்ம சாப்பிடலாம். டயபெட்டிக் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து கட்டாயம் சாப்பிடலாம். ஓகே. நீங்க அதுக்காக பயப்பட வேணாம். இளநீர் கட்டாயம் குடிக்கலாம். ஓகே. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பை பை.